இரட்டை உறுப்பினர் முறை என்றால் என்ன? கண்டிப்பா இதை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த 1952வது வருஷம் அந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம ஒரு சின்ன பார்வை. இது 1951 நடந்திருக்கணும். சின்ன சின்ன நிர்வாக பிரச்சனையினால 1952 நடந்துச்சு. ஏன்னா இது தமிழ்நாட்டில் நடக்கிற முதல் சட்டமன்ற தேர்தல் இல்லையா, இது சென்னை மாநில சட்டமன்ற தேர்தல். ஸோ சின்ன சின்ன நிர்வாக பிரச்சனை இருக்கதான் செய்யும் முதல்ல நடக்கிறதுனால. அதனாலயே 1951 இருந்து தள்ளி வச்சு 1952 நடந்துச்சு. அந்த காலத்துல சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 309 தொகுதிகள் இருந்துச்சு. ஆனா அந்த 309 தொகுதிகளுக்கு 375 பேர் போட்டி போட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப அந்த இரட்டை உறுப்பினர் முறைக்கு வரலாமா? இந்த 309 தொகுதியில மொத்தம் 309 உறுப்பினர்கள் போட்டி போட்டுருவாங்கன்னு வச்சுக்குவோம். மீதி 375ல 309 போச்சுன்னா 66 பேர். இந்த 66 பேரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு தொகுதியில நின்றுப்பாங்க. உண்மைதானே? சோ இந்த 309 தொகுதியில 66 தொகுதிகள் மட்டும் இரட்டை உறுப்பினர் முறை இருந்துச்சு. 62 தொகுதியில தாழ்த்தப்பட்ட மக்கள் உறுப்பினரா நிக்கலாம். அதாவது எஸ்சி பிரிவை சேர்ந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உறுப்பினரா நிக்கலாம். அதே போல மீதி இருக்கிற அந்த 4 தொகுதிக்கு பாத்தீங்கன்னா பழங்குடியினர் மக்கள் உறுப்பினரா நிக்கலாம். அதாவது எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 332 உட்பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது.